நான் 35 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்திருக்கேன். ஒரு விஷயம் பார்த்திருக்கேன். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ல வந்து லஞ்சம் வந்ததுன்னா, எந்த காரணத்துக்காக வெல்ஃபேர் ஸ்கீம் குடுக்குறோமோ, அந்த காரணி வந்து 100% நடக்காம போயிடும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ம். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க. இது கிராண்ட் குடுக்குறாங்க. ஒண்ணு வச்சுக்கோ. அல்லது வீடு கட்டுறதுக்கு குடுக்குறாங்க. எத்தனையோ இது வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்கு. இப்ப அந்த வீடு கட்டுறதுக்கு குடுக்குறதுல வந்து நீ இத்தன ரூவா குடுத்தா தான் நான் வந்து உனக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து உனக்கு இது வந்து சாங்ஷன் பண்ணுவேன். அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி சொல்லிட்டாருன்னா, அப்ப அத குடுத்தாலொழிய கிடைக்காதுன்னா, யாரால குடுக்க முடியும்? இருக்கிற மோஸ்ட் டிசர்விங் யாரோ, ரொம்ப ஏழையா இருக்கிறது யாரோ, அவரால குடுக்க முடியாது. அதுக்கு அடுத்த நிலைமையில உள்ளவங்க தான் குடுப்பாங்க. ஏன்னா குடுத்துட்டு அவங்க கையில இருந்து போட்டுக்கிற கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் குடுப்பாங்க. அப்போ கவர்ன்மென்ட்டுடைய அந்த ஃபண்டமென்டல் எய்ம் இங்க பாதிக்கப்படுது. தி லாஸ்ட் மேன் இன் தி கியூ ஷுட் பி சர்வ்ட். அதான் ஜனநாயகத்துடைய முதிர்ச்சியான அடையாளம். அது பாதிக்கப்படுது. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியால வந்து 70 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாநிலத்தில் 70 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. குவாண்டம் கூடிட்டே போயிருக்கு. இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்தபடி. ஒரு காலத்துல வந்து ஒரு கிராம் தங்கம் ரூ. 1 இருந்தது. இன்னைக்கு 1 கிராம் தங்கம் வந்து 13,000 16,000 இருக்கு. அதுக்கு தகுந்தபடி இந்த லஞ்ச ஊழல் பணமும் பெருகிக்கிட்டே போகுது. இதுதான் உண்மை. இது வந்து ஒரு கேன்சரஸ் குரோத். ஏன்னா நிஜ தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்குது. ஆனா தகுதி உள்ளவங்கள மிக தகுதி உள்ளவங்களுக்கு கிடைக்காம போயிருது. அவங்க ஏழையா இருக்கும். பரம ஏழையா இருக்கும். இது தவறு. இது தவிர்க்கப்படணும்னா 2 காரியம் நடக்கணும். லஞ்சத்துக்கு எதிராக போராடும் மனத்துணிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கணும். அந்த மனத்துணிவு வந்துச்சுன்னா சரி, பயப்படுவாங்க. லஞ்சம் வாங்குறவங்க வந்து பயப்படுவாங்க. பேச்சு வந்துருச்சுன்னா பயப்படுவாங்க. இந்த வடிவேல் படத்துல வந்து ஒரு இதுல வந்து வடிவேல் வந்து இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ரெக்கார்ட் பண்ணி டிராபிக் கான்ஸ்டபிள்ட்ட சொல்லுவாரு. ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்னா அவரு பம்முவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆளு இவர்ட்ட யாரு வாடகை கொடுத்தாரோ அவர் வந்து அண்ணே இதுல டேப் போடாம கேசட் வரதுன்னு அவரு டிராபிக் கான்ஸ்டபிள் இவரை போய் மிதிப்பாரு. இப்ப நீ என்ன செய்ய முடியுங்கிற மாதிரி